திருத்துறைப்பூண்டி அருகே தொடர் மழை காரணமாக சுமார் 2000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். விவரங்கள். கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து அவ்வப்போது மிதமானது முதல் கனமழை பெய்து வந்தது. இன்று காலை முதல் முழுவதுமாக மழை சற்று ஓய்ந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் முழுவதுமாக பரவலாக பெய்த மழை காரணமாக தற்போது செய்து வரும் விவசாயம் சற்று பாதிப்படைந்துள்ளது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆலத்தம்பாடி, மணலி, குன்னலூர், மாங்குடி, வடசங்கேந்தி, உதயமார்த்தாண்டபுரம் உள்ளிட்ட பல கிராமங்களில் தற்போது நடவு பணிகள் நடைபெற்று வருகிறது. மற்றும் அந்த சுமார் 25 நாட்களான சம்பா தாளடி பயிர்கள் அந்த தண்ணீர் மூழ்கியுள்ளது. குறிப்பாக ஆறுகள் மற்றும் வாய்க்கால்களில் முழுவதுமாக வெங்காய தாமரை பறந்து உள்ளதால் தண்ணீர் வடிய முடியாமல் தண்ணீர் தேங்கி நின்று வருகிறது. இதன் காரணமாக வயல்களில் இருந்து தற்போது மோட்டார் இன்ஜின்களை கொண்டும் குண்டான்களை அள்ளி தண்ணீரை இறைத்தும் அது மாதிரி பல்வேறு கட்ட முறையில தண்ணீரை வடிய வைக்கிறாங்க. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த பயிர்களில் இருக்கும் தண்ணீரை வடிய வைப்பதற்காக பொதுப்பணித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக இறங்கி அந்த தண்ணீரை வடிய வைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், இல்லை என்றால் முற்றிலுமாக பயிர்கள் அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.